4.35. In a garden containing several trees, 3 particular trees PQR are located in the following way: BP equal to 2 meter, CQ equal to 3 meter, RE equal to 10 meter, PC equal to 6 meter, QA equal to 5 meter, RB equal to 2 meter, where ABC are points such that P lies on BC, Q lies on AC, and R at AB. Check whether the trees PQR lie on the same straight line. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெனலஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்படியே. சரியா? இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, அவங்களே பாயிண்ட்டே கொடுத்துட்டு மெனலஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. நான் அப்படியே எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். பிபி என்னது? பிபி டிவைடட் பை பிசி இன்ட்டு சிக்யூ டிவைடட் பை கியூஏ இன்ட்டு ஏஆர் டிவைடட் பை ஆர்பி ஈக்குவல் டு -1. சரியா? இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கொடுத்த வேல்யூலாம் போட போகிறேன். பாருங்கள், பிபி கொடுத்துருக்காங்க. பிபி 2 மீட்டர், பிசி 6 மீட்டர் இன்ட்டு சிக்யூ பாருங்கள், சிக்யூ 3 மீட்டர், கியூஏ 5 மீட்டர் இன்ட்டு ஆர்ஏ கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இவங்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மெனலஸ் தியரம் படிச்சிருந்தீங்க தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி இருந்துச்சுன்னா அது -1. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து ஒரு ப்ரூஃப் நோட் ஒன்று இருக்கும். அந்த நோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஏதாவது இன்டர்சேஞ்ச் ஆகியிருந்துச்சுன்னா, இப்போ சிக்யூக்கு பதில் கியூசின்னு இருந்துச்சுன்னா, பிபிக்கு பதில் பிபின்னு இருந்துச்சுன்னா, பிசிக்கு பதில் சிபின்னு எதனா ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னவா மாறிடும்? 1 மாறிடும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பாசிபிலிட்டி வந்துச்சு பாருங்கள். இங்கே ஏஆர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஆர்ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஆர்ஏ ஈக்குவல் டு 10 டிவைடட் பை ஆர்பி ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு என்ன பண்ணோம்? சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? ஏஆருக்கு பதில் இங்கே ஆர்ஏன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஏன்னா ஆர்ஏ கொடுத்துருக்காங்க பாரு, ஆர்ஏ. அப்போது இது 1. இப்போ கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 2 இது சிக்யூ என்னது? 3 சென்டிமீட்டர். இது 2, 5, 2, இது 2. அப்போ ஈக்குவல் டு 1 ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான் சொன்னேன்.